அன்பான மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எக்கனாமிக்ஸு இட்ஸ் நேச்சர், எக்கனாமிக்ஸோடைய நேச்சர் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். த நேச்சர் ஆஃப் எ சப்ஜெக்ட் ரெஃபர்ஸ் டு இட்ஸ் கண்டென்ட்ஸ் அண்ட் ஹவு அண்ட் ஒய் தே ஃபைண்ட் எ பிளேஸ் இன் த சப்ஜெக்ட். நேச்சர் ஆஃப் சப்ஜெக்ட்னால் ஒன்றும் இல்லைப்பா, அதனுடைய என்னென்ன கண்டென்ட்ஸ் அதை பார்க்க போகிறோம். அது எப்படி இந்த சப்ஜெக்டில் வந்துச்சு, ஏன் இந்த சப்ஜெக்டில் அதை படிக்கணும், எதுக்காக இந்த சப்ஜெக்டில் அதை வச்சுருக்காங்க அப்படிங்கிறதையும், ஏன் எப்படி இந்த சப்ஜெக்டில் இந்த கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறத படிக்கிறது தான் நேச்சர் ஆஃப் த சப்ஜெக்ட். திஸ் நேச்சர் இஸ் அண்டர்ஸ்டுட் பை ஸ்டடியிங் த வேரியஸ் டெஃபினிஷன் கிவன் பை த நோட்டபிள் எக்கனாமிக்ஸ்ட். அப்போ இந்த எக்கனாமிக்ஸ் சப்ஜெக்டுடைய நேச்சரை நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா, இது நம்ம நிறைய டெஃபினிஷன் இருக்குதுப்பா. இந்த நிறைய டெஃபினிஷன் கொடுத்தது எக்கனாமிக்ஸ்ட்டு, மிக முக்கியமாக இருக்கக்கூடிய எக்கனாமிக்ஸ்ட்லாம் கொடுத்த நிறைய டெஃபினிஷனை பற்றி படித்தா தான் இந்த எக்கனாமிக்ஸ் சப்ஜெக்டுடைய நேச்சர் நமக்கு தெரியும். த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் மல்டிப்ளிசிட்டி ஆஃப் த டெஃபினிஷன்ஸ் மேக்ஸ் சம் ஸ்காலர் கமெண்ட் தட் எ சர்ச் ஃபார் எ கிளியர் டெஃபினிஷன் ஆஃப் எக்கனாமிக்ஸ் இஸ் ஆன் எக்ஸசைஸ் இன் ஃபிட்டிலிட்டி அப்படின்ட்டு இருக்காங்க. அதாவது இப்போ இதுக்கு எக்கனாமிக்ஸ்க்கு நிறைய டெஃபினிஷன் இருக்கிறதுனால சில ஸ்காலர் என்ன சொல்கிறாங்கன்னா, எக்கனாமிக்ஸை பற்றி ஒரு கிளியர் டெஃபினிஷன் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். இதுதான் எக்கனாமிக்ஸோடைய டெஃபினிஷன் நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா ஒவ்வொரு எக்கனாமிக்ஸும் ஒவ்வொரு விதமாக டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ எக்கனாமிக்ஸ்க்கு நிறைய டெஃபினிஷன் இருக்கிற காரணத்தினால எக்கனாமிக்ஸ் டெஃபினிஷன் சொல்கிறதுங்கிறது ரொம்ப சிரமமான விஷயம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதில் ஜேஎம் கீன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் அப்சர்வ்ஸ் தட் பொலிட்டிக்கல் எக்கனாமி இஸ் செட் டு have strangled itself with the definition. ஜேம் கீன்ஸ் என்ன சொல்லியிருக்காரு பாருங்கள், யார் ஞாபகம் இருக்குங்களா? த ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தன்னுடைய டெஃபினிஷன் சொல்கிறது மூலமா எக்கனாமிக்ஸ் தன்னுடைய குரல் வலையை தானே நெருக்கிக் கொள்கிறது. ஏன்னா அந்த அளவுக்கு சிக்கலாக இருக்கான் டெஃபினிஷனும். எக்கனாமிக்ஸ் அதனுடைய டெஃபினிஷன் சொல்கிறது மூலமா அதன் குரல்வலையை, அதாவது எக்கனாமிக்ஸுங்கிற சப்ஜெக்ட் அதனுடைய குரல்வலையை தானே நெருக்கிக் கொள்வது போன்று இருக்கிறது அப்படின்னு எக்கனாமிக்ஸ்க்கு டெஃபினிஷன் சொல்கிறத பற்றி ஜேஎம் கீன்ஸ் சொல்லியிருக்காரு. தேர் ப்ரெசன்ஸ் மேக்ஸ் ஸ்டடியிங் ஏ சப்ஜெக்ட் இன்ட்ரெஸ்டிங், எக்ஸைட்டிங், என்ஜாயபிள் ஆர் ஒர்த் வைல். அப்போ இந்த டெஃபினிஷன் இருக்கிறதுனால தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்கிறா இந்த சப்ஜெக்ட். இந்த நிறைய டெஃபினிஷன் இருக்குது. எக்கனாமிக்ஸுக்கு டெஃபினிஷன் சொல்கிறது ரொம்ப சிக்கலான விஷயம். டெஃபினிஷன் சொல்கிறது மூலமா எக்கனாமிக்ஸ் தன்னுடைய குரல் வலையை தானே நெருக்கிக் கொள்கிறது. இதெல்லாம் சொன்னாலும் கூட இந்த வேரியஸ் டெஃபினிஷன் தான் நம்ம படிக்கிறதுக்கு என்ன கொடுக்குது, இன்ட்ரெஸ்டிங்கையும் ஒரு எக்ஸைட்மெண்ட்டையும் ஒரு என்ஜாயபிளையும் நமக்கு கொடுக்குதுங்க. இன்ஃபேக்ட் தேர் ப்ரெசன்ஸ் இன் எ சோசியல் சயின்ஸ் சப்ஜெக்ட் இஸ் எ கிளியர் சைன் ஆஃப் த க்ரோத் ஆஃப் த சயின்ஸ். அப்போ இந்த டெஃபினிஷன் சோசியல் சயின்ஸ் சப்ஜெக்டில் இருக்கிறதுனால இதனுடைய க்ரோத் ஆஃப் சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறான். இந்த எக்கனாமிக்ஸ் என்ன சொல்கிறான், வளர்ச்சி நிலையில் இருக்குது அப்படிங்கிறான். புரியுதுங்களா? இந்த தேர் ப்ரெசன்ஸ்னு அர்த்தம், டெஃபினிஷன் அர்த்தம். வேரியஸ் டெஃபினிஷன் சோசியல் சயின்ஸ் சப்ஜெக்டில் இருக்கிறதுனால இதை எப்படி பார்க்குறாங்க, அதனுடைய க்ரோத்தாக பார்க்குறாங்க. அதான் சைன் ஆஃப் த க்ரோத் ஆஃப் த சயின்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அதனுடைய வளர்ச்சியாக நினைக்கிறாங்க. இட் இண்டிகேட்ஸ் தட் தேர் எக்ஸிஸ்ட்ஸ் ஃப்ரீடம் ஃபார் பீப்புள் associated with such a science to formulate fresh definition. இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, சயின்ஸில் புதுசாக கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க. அதுக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. சயின்ஸை போலவே எக்கனாமிக்ஸும் என்ன சொல்கிறாங்க, புதிய விதிகளை உருவாக்குறது, புதிய லாஸ், புதிய டெஃபினிஷன் கொடுக்கறது ஃப்ரீடம் இருக்குங்கிறாங்க. எக்கனாமிக்ஸில் நிறைய ஃப்ரீடம் இருக்குது. அதாவது புதுசாக டெஃபினிஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுவும் சயின்ஸ் போல் இருக்குது. அதாவது டெஃபினிஷன் வர புதுசாக கண்டுபிடிச்சி எப்படி சயின்ஸில் நியூ டெஃபினிஷன்லாம் வருமோ அதே போல் எக்கனாமிக்ஸ்லேயும் ஃப்ரெஷ் டெஃபினேஷன் வர்றதுக்கான ஃப்ரீடம் நிறையா இருக்குது அப்படிங்கிறாங்க. தீஸ் அசோசியேட்ஸ் அப்ரிஷியேட் அண்ட் மேக் யூஸ் ஆஃப் த ஆப்பர்ச்சுனிட்டி அஃபோர்டட் டு தெம் அண்ட் கம் அப் வித் எ plethora of definitions saying the more the merrier. ஈச் டெஃபினிஷன் ரெப்ரசன்ட் எ யூனிக் ஜெனரலைசேஷன். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் நிறைய என்ன சொல்கிறோம், டெஃபினிஷன் வந்துக்கிட்டே இருக்கும். நிறைய டெஃபினிஷன் இருக்குது எக்கனாமிக்ஸில்.
அப்படி நிறைய டெஃபினிஷன் இருக்கிறதுனால தான் இந்த சப்ஜெக்ட் வந்து ஒரு யூனிக்னஸ் இருக்குது. எக்கனாமிக்ஸ்க்கு ஒரு யூனிக்னஸ் இருக்குது. அப்போ ஒவ்வொரு டெஃபினிஷனுமே இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா யூனிக் ஜெனரலைசேஷன், பொதுமைப்படுத்தப்பட்ட தனித்துவம் கொண்டதாக இருக்குங்கிறாங்க. ஒவ்வொரு டெஃபினிஷனுக்கும் ஒரு யூனிக்னஸ் இருக்குது. ஆனால் எல்லா டெஃபினிஷனுக்கும் என்ன இருக்கும், ஒரு ஜெனரலைசேஷன் இருக்கும். அதாவது ஒரு பொதுவான கருத்து இருக்கும், அதை ஒட்டி இருக்கும். ஆனால் ஒவ்வொரு டெஃபினிஷனுக்கும் ஒரு யூனிக்னஸ் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. A wide variety of a definition paves the way to arrive a near complete agreement on the subject matter of economics. அப்போ இதே போல் நிறைய டெஃபினிஷன் இருக்கிறதுனால தான் நம்ம அந்த சப்ஜெக்டை பற்றி கிளியராக புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. A science grows stage by stage and at every stage its newer definition emerges and a concept associated with it receives some special emphasis. இந்த இடத்துல சயின்ஸும் சொல்லக்கூடியது எதை சொல்லியிருக்காங்கன்னா எக்கனாமிக்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. எல்லா சப்ஜெக்ட்டுமே சயின்ஸும் சொல்லுவாங்க. சயின்ஸ் ஆஃப் அப்படின்னு தான் ஆரம்பிப்பாங்க. சயின்ஸ் இந்த இடத்துல வந்து சப்ஜெக்டாக பார்க்கக்கூடாது, நாலேஜும் சொல்லணும். அப்போ இந்த எக்கனாமிக்ஸ் என்னன்னா நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டே இருக்குங்கிறான். நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டே இருக்குங்கிறான். காரணம் என்னென்னா புதுசாக டெஃபினேஷன் வருது. புதுசாக வர டெஃபினேஷனும் ஒவ்வொன்றுன்னா இருக்குது. அதனுடைய ஸ்பெஷல் எம்பசைஸ்னால் சிறப்பு அந்தஸ்தோடு இருக்குங்க. அதாவது ஒவ்வொன்றுத்துக்கும் யூனிக் முன்னாடி சொன்னோம் இல்லையா, ஈச் டெஃபினிஷன் இஸ் ஏ யூனிக் ஜெனரலைசேஷன் சொன்னாங்க இல்லையா. அப்போ புதுசாக டெஃபினிஷன் வர்றதுனால அதுக்குன்னு ஒரு சிறப்பு அந்தஸ்து அந்த எக்கனாமிக்ஸுங்கிற சப்ஜெக்ட்டுக்கு ஒரு ஸ்பெஷல் எம்பசைஸ் உருவாகிக்கிட்டே இருக்குது. அதனால தான் அதை சொல்லியிருக்கான், இட் க்ரோஸ் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அட் எவரி ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹவவர் த ஸ்டடி ஆஃப் எ சப்ஜெக்ட் இஸ் மேட் பாசிபிள் when it possesses its clear cut definition and boundary. அப்போ எக்கனாமிக்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அதனோட டெஃபினிஷன் நமக்கு தெரியணும் அப்படிங்கிறாங்க. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 4 டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. 4 டெஃபினிஷன் சரிங்களா. அது என்னென்னங்கிறது அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்னா எக்கனாமிக்ஸோட நேச்சர் வந்து முடிஞ்சிடும். ஈச் ரெஃபரிங் டு எ பர்டிகுலர் ஸ்டேஜ் ஆஃப் த க்ரோத் ஆஃப் த சப்ஜெக்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸ் ஆர் ப்ரெசன்டட் ஹியர். தே ஆர் ஸ்மித் வெல்த் டெஃபினிஷன் ரெப்ரசன்டிங் த கிளாசிக்கல் எரா. அதாவது கிளாசிக்கல் ஏர்னா பழைய காலம், ஆரம்ப காலம்னு அர்த்தம். அப்போ ஆரம்ப காலத்தில் சொல்லப்பட்ட ஸ்மித்தோட டெஃபினிஷன். ஸ்மித்து எதை பற்றி சொல்கிறாருன்னா வெல்த்தை பற்றி சொல்கிறதுனால அது ஸ்மித்து வெல்த் டெஃபினிஷன் அப்படின்னு சொல்லிட்டோம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா மார்ஷல் வெல்ஃபேர் டெஃபினிஷன். அவருடைய எரா பார்த்திங்கன்னா எரானா காலம், டைம்னு அர்த்தம். நியோ கிளாசிக்கல் எரா, புதிய தொன்மை காலம். அப்படி கிளாசிக்கல்னால் தொன்மை காலம்னு சொல்லுவாங்க. இது நியோ கிளாசிக்கல் ஏரான்னு சொல்லுவாங்க. மார்ஷலுடைய பீரியட் என்ன சொல்லுவாங்க, நியோ கிளாசிக்கல் ஏரான்னு சொல்லுவாங்க. அவருடைய டெஃபினேஷன் எப்படி சொல்லுவாங்கன்னா வெல்ஃபேர் டெஃபினேஷன் சொல்லுவாங்க. ஸ்மித்னா வெல்த் டெஃபினிஷன், மார்ஷல்னா வெல்ஃபேர் டெஃபினிஷன். அவங்களுடைய ஏரா கொடுத்துருக்காங்க. ஏரானா பீரியட். கிளாசிக்கல் ஏரா வந்து ஸ்மித்தோடது. மார்ஷலுடைய டெஃபினிஷன் சொல்லப்பட்ட காலம் வந்து நியோ கிளாசிக்கல் ஏரா. தேர்ட் ஒன்று பார்த்திங்கன்னா ராபின்ஸ் ஸ்கேர்சிட்டி டெஃபினிஷன். அதை வந்து நியூ ஏஜ்னு சொல்லுவாங்க. அதை என்ன சொல்லுவாங்க, நியூ ஏஜ்னு சொல்லுவாங்க. அப்போ யார் அதை எக்கனாமிக்ஸ் டெஃபினிஷன் கொடுத்துருக்காருன்னா லயனல் ராபின்ஸ்னு சொல்லக்கூடியவர். அவருடைய டெஃபினிஷன் பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்கேர்சிட்டி டெஃபினிஷன். ஃபோர்த் ஒன்று சாமுவல்சன் க்ரோத் டெஃபினிஷன். இது வந்து மாடர்ன் ஏஜ். மாடர்ன் ஏஜில் யாருடைய டெஃபினிஷன் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குன்னா இது சாமுவல்சனுடைய டெஃபினிஷன் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. அவருடைய டெஃபினிஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா க்ரோத் டெஃபினிஷன். அவருடைய ஏஜ் மாடர்ன் ஏஜ். அப்போ 4 டெஃபினிஷன் பார்த்துருக்கோம். என்னென்ன பார்த்துருக்கோம், ஃபஸ்ட்டு ஸ்மித்தோட வெல்த் டெஃபினிஷன், அவருடைய பீரியட் வந்து கிளாசிக்கல் எரா. செகண்டு மார்ஷலோட வெல்ஃபேர் டெஃபினிஷன், அவருடைய டைம் பீரியட் வந்து நியோ கிளாசிக்கல் எரா. தேர்ட் ஒன்று வந்து ராபின்ஸோடைய ஸ்கேர்சிட்டி டெஃபினிஷன், அதை சொல்லக்கூடிய வந்து நியூ ஏஜில் சொல்லியிருக்காங்க. அடுத்த ஃபோர்த் ஒன்று பார்த்திங்கன்னா சாமுவல்சனுடைய க்ரோத் டெஃபினிஷன், அது மாடர்ன் ஏஜில் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த 4 டெஃபினிஷன் நம்ம பார்த்தோம்னா எக்கனாமிக்ஸோடைய நேச்சர் நமக்கு கிளியராக புரிஞ்சிடும். அதை நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். தேங்க்யூ.